ஹே ஆல். ஸோ யூனிக் ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட்ஸ்லேருந்து ஒரு பெரிய பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் அதுக்குள்ளே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் நான் எதிர்பார்த்ததே இல்லை. என் லைஃப்பில் நடந்த ஒன் அண்ட் ஒன்லி பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பிரேஸ்லெட் பேஜ்லேருந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கொயரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஐ நோ யூ வெல் ஆல்ரெடி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு சென்ட் யூ சம்திங் அக்கா, ப்ளீஸ் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரி ஓகே அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிரேஸ்லெட்ஸ் அனுப்புவாங்க, நம்ம ரிவ்யூ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருந்தேன். பட் ஆனால் அதில் ப்ரௌனீஸ் இருந்துச்சு. எனக்கு வீடியோவில் எப்படி எக்ஸாக்டாக ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப மிக்ஸ்டாக நான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் தட் தான் நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் தேங்க்ஸ் சொன்னேன். அண்ட் எனக்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ண ப்ரௌனீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், லைக் நம்ம கூட ஒருத்தர் பழகி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை லவ் பண்ணுறது, நமக்காக சில விஷயங்கள் ஸ்பெஷலாக எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுன்றது வேறு விஷயம். பட் ஆனால் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு மட்டுமே நம்மளால் இன்ஸ்பயர் ஆகி நம்மளை லவ் பண்ணி நம்மளுக்காக ஒரு விஷயம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம்திங் ஸ்பெஷல் இல்லை, ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அப்படி என்ன இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்ச பிரியாவுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் எவ்வளோ லவ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும், லவ் யூ பிரியா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, ஜஸ்ட் லவ் யூ, ஐ லவ் யூ.